ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒருவருக்கு அன்பின் வாழ்த்துதுகள். இந்த நிகழ்ச்சியின் மூலமும் உங்களோடு கூட தேவ வார்த்தையை அன்பை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த நல்ல தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றுவதாக, ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று 1 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அப்பத்தை எடுத்து பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக, அவர் அறையப்படுவதற்கு ஒப்பனையாக அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு, என் சரீரம் இப்படித்தான் பிற்கப்பட போகிறது, உடைக்கப்பட போகிறது, இதற்காகவே வந்தேன் என்று தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொன்ன அந்த கடைசி உபதேசம், அந்த நிகழ்வு மிக முக்கியமானது. நாம் கவனிக்க வேண்டும். இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டதை நினைவு கூறும் பொழுதெல்லாம் தேவ ஆசீர்வாதம் நம்மேல் வருகிறது. சில நினைவு கூறுதல் வேதனை உண்டு பண்ணும். சில காரியங்களை சிலர் நினைத்தாலே இரத்த கொதிப்பு வந்துவிடும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என் சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டதை நினைவு கூறுங்கள். ஏன் அப்படி இயேசு சொல்லியிருக்கிறார் என்றால், இயேசுவின் சரீரம் விசேஷ வண்ணமாக இந்த பூமியிலே உருவாக்கப்பட்ட ஒரு சரீரம். தேவ சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றும்படி அவர் ஒரு சரீரம் உருவாக்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மோடு கூட வாசம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு யார்? வார்த்தையாக இருந்தவர். அந்த வார்த்தை மாம்சமாக வெளிப்படுவதற்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. கர்த்தர் வார்த்தையாக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2000 வருடத்துக்கு முன்னதாக உங்களைப் போல என்னைப் போல ஒரு சரீரத்தோடு இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட வேண்டியதாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த சரீரம் பிற்கப்பட்டு உடைக்கப்பட வேண்டிய ஒரு காரியத்தை இயேசு சொல்லுகிறார். நினைவு கூறுங்கள், என் சரீரம் உடைக்கப்பட போகிறது, நினைவு கூறுங்கள். என்ன நினைவு கூற வேண்டும்? நமக்கும் ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறாரே. இந்த சரீரம் அவருக்குரியது. அவர் சரீரத்தை நமக்காகத்தான் பிற்கப்பட ஒப்பு கொடுத்தார். நம் சரீரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று, நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய சரீரத்திலே பாடுகள் படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த சரீரம் தேவன் கொடுத்த சரீரம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுத்த சரீரத்தை நீ கெடுப்பாயானால் நீ கெட்டு போய் விடுவாய். You have to handle the body that God has given you for him. பரிசுத்தமாக உங்கள் சரீரத்தை காத்துக்கொள்ள கர்த்தரிடத்திலே கொடுங்கள். ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் என்று சொல்லுகிறார். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். உங்கள் சரீரம் கர்த்தர் தந்த ஒரு ஆலயமாகவே இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கெடுப்பீர்களானால் நீங்கள் கெட்டுப்போக வாய்ப்பு இருக்கிறது என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆகவே இயேசுவின் சரீரம் பிற்கப்படுகிறதை நினைவு கூறும்போதெல்லாம் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரமும் தேவனுக்குரியது, நமக்குரியது அல்ல. இந்த வாய் கர்த்தருக்குரியது, இந்த கண்கள் கர்த்தருக்குரியது, இந்த சரீரத்தின் அவயவங்கள் கர்த்தருக்குரியது.
ஆகவே அதை தேவனுக்கென்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நிமித்தம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச நம்முடைய வாய்க்கு இடம் கொடுக்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே போனதுமே இயேசுவை குறித்து, இயேசுவின் சிலுவையை குறித்து, தியாகத்தை குறித்து பேசுமானால் அந்த வாய் ஆசீர்வதிக்கப்படும். அதற்கு மாறாக புறங்கூறுகிற வாயாய் இருக்குமானால், தவறான வார்த்தைகளை, மற்றவர்களுடைய நன்மதிப்பை கெடுக்கிற வார்த்தைகளாய் பேசுவோமானால், நாம் தீட்டுப்படுவது மட்டுமல்ல, போகிற வீட்டுக்குள்ளேயும் தீட்டை கொண்டு வருவோம். இந்த சரீரம் கர்த்தருடையது. பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், நீங்கள் இந்த அப்பத்தை பிட்கும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள், என் சரீரம் பிட்கப்படுகிறதை நினைவு கூறுங்கள். பிரியமானவர்களே, இயேசு சொன்ன வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள். நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாய், பரிசுத்தமாய், தேவனுக்கு மகிமையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி அதிலே கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். நம்முடைய சரீரத்தை எப்படி நாம் கவனித்துக் கொள்கிறோம் என்பதை குறித்து நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் உணவு பழக்கங்களில் கூட இந்த சரீரத்தை தேவனுக்கு ஏற்ற விதமாய் நடத்துவோம். தேவன் மகிமைப்பட வேண்டிய இந்த சரீரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் நேர காலம் தெரியாமல் வெகு நேரம் இரவு ஆகியும் தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு தங்கள் சரீரத்தை கெடுத்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு இங்கு அங்கு ஓடுகிறார்கள், மருத்துவரை தேடுகிறார்கள், மருந்துகளை தேடுகிறார்கள். பலனில்லை. ஏன்? கெட்டு போய் விடுகிறது. ஏன்? இது தேவன் கொடுத்த சரீரம், தேவனுடைய ஆலயம். அதை பராமரிக்க தவறுவதினால். இரண்டாவது, இயேசுவின் சரீரத்தை பிட்கும் போது நினைவு கூற வேண்டிய ஒன்று, ஏசாயா 53:2 சொல்லுகிறது, அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவரை பார்க்கும்போது அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், சிலுவையிலே அவர் சரீரத்திலே மிகுதியான பாடுகள், தலையிலே முள்முடி வைத்து அடிக்கப்பட்ட போது முள்கள் தைத்ததினால், அவர் கன்னத்தில் அறைந்ததினால், பாடுபடுத்ததினால் முகம் அந்தகாரப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. He has a despised body. விரும்பத்தகாத ஒரு உருவமாய் மாறினதா. பிரியமானவர்களே, எதற்காக? நினைவு கூறுவோம். நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரம் நாம் விரும்பத்தகாதவர்களாய் மாறி போனோம். விரும்பினவர்கள் இப்பொழுது விரும்பவில்லை. விரும்பத்தகாதவர்களாய் மாறினோம். யாருக்கெல்லாம் நன்மை செய்தோமோ அவர்கள் தீமை செய்து விட்டார்கள் என்று நினைக்கிறீர்களா? வருந்துகிறீர்களா? கண்ணீர் வடிக்கிறீர்களா? நீங்கள் வளர்த்த உங்கள் பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாக எழும்பி விட்டார்களா? உங்களை உதாசீனப்படுத்தி விட்டார்களா? பிரியமானவர்களே, நீங்கள் விரும்பத்தகாதவர்களாய் மாறி போனீர்களா? சிலுவையை பாருங்கள். ஜீசஸ் had a despised body. அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதது. காரணம், நம்மை நினைத்தார், உங்களை என்னையும் நினைத்தார். இந்த உலகத்தில் விரும்பத்தகாதவர்களாய் போன நம்மை நினைத்தார். அவர் விரும்பி அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். காரணம், நீங்களும் நானும் தேவனுக்கு விருப்பம் உள்ளவர்களாய் மாறும்படி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். இயேசுவின் சரீரம் பிட்கப்படுகிறதை நினைவு கூறுகிற போது தேவனுக்கு பிரியமானவர்களாக, இந்த உலகத்தில் ஒருவேளை நாம் பிரியப்படாதவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை என்னையும் நேசிக்கிறதிலே மாறுகிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. சிலுவை நோக்கி பாருங்கள். இயேசு தொங்குகிற அந்த காட்சியை நினைவு கூறுவோம். தொய்ந்து போன நம்முடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்படும். உடைந்து போன நம்முடைய இருதயத்தை தேவன் காயம் கட்டுவார். உடைந்து போன வாழ்க்கையை திரும்ப தேவன் சீர்படுத்துவார். விரும்பத்தகாதவர்களாய் இருந்த நம்மை தேவன் தமக்கு பிரியமானவர்களாக மாற்றுகிறாராம். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் சோர்ந்து போகாது இருக்கட்டும். ஒருவேளை இன்றைக்கும் ஒரு சிலர் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், உங்களை தனிமைப்படுத்தி இருக்கலாம், வேண்டாதவர்களாக உங்களை எண்ணிக்கொண்டு இருக்கலாம். சிலுவையின் காட்சி நமக்கு தேவ அன்பை வெளிப்படுத்துகிறது, தேவ கிருபை அழைப்பை வெளிப்படுத்துகிறது, அவரோடு கூட இணையும்படி நம்மை அழைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிடுகிறதில்லை. இந்த உலகம் ஒரு நாள் நம்மை உயர்வாய் பேசும், அடுத்த முறை நம்மை இகழ்வாய் கூட பேசும். யார் புகழ்ந்தார்களோ அவர்களை இகழலாம். கவலைப்படாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குமானால் தேவனுக்கு நம் சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை உம்மோடு இருக்கட்டும், உமக்காக நான் வாழட்டும் என்று நாம் ஒப்பு கொடுக்கிற போது, இயேசுவோடு கூட நடக்க தீர்மானிக்கிற போது, விட்டு கொடுக்கிற போது, when you surrender and submit to God, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களிலே உங்கள் சரீரத்திலே மகிமைப்பட விரும்புகிறார். நீங்கள் கைவிடப்படுவதில்லை. தேவன் உங்களை நினைத்திருக்கிறாராம். நாம் அதை நினைவு கூறுவோம். இயேசுவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டதை நினைவு கூறுவோம். ஒரு நாளும் அசுத்தம் உங்களில் ஆளுகை செய்வதில்லை, பாவம் உங்களில் ஆளுகை செய்வதில்லை. கர்த்தர் தருகிற விடுதலை உங்களை சந்தோஷிப்பிக்கும். நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்கள் சரீரத்தில் இறங்கும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். இயேசுவின் அன்பு இணையற்றது. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனம் இறங்கும். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய சரீரம் பிற்கப்பட்டதை நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் நீ சொன்ன ஆசீர்வாதம் வந்து இறங்கட்டும், தங்கட்டும். ஒவ்வொருடைய சரீரத்திலேயும் ஒரு புது பரிசுத்தம், விடுதலை உண்டாவதாக. ஜீவன் இறங்கட்டும் அப்பா, சுகம் இறங்கட்டும், பலன் இறங்கட்டும். இந்த சரீரத்தை உமக்காக நாங்கள் பாதுகாக்க உதவி செய்யுங்க. இது உம்முடைய ஆலயம் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவருக்குள்ளே வந்து தங்க விரும்புகிற தேவன் நீர். அல்லேலூயா. இந்த சிலுவையின் காட்சி எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணட்டும். ஆசீர்வதிங்க. செந்த இருதயமெல்லாம் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறதோ, தேவ சமாதானமும் தேவ நன்மையும் உண்டாகட்டும். உம்முடைய ரட்சிப்பினால் அலங்கரியும். வீட்டிலே மகிழ்ச்சியும் நன்மையும் ஆரோக்கியமும் இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய நன்மை ஆசீர்வாதம் இருக்கட்டும். உம்முடைய ஐஸ்வர்யம் இருக்கட்டும். உம்முடைய கிருபை விளங்கட்டும். கர்த்தரையே பற்றி கொள்ள உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை, சுகத்தை கட்டளையிடுவீராக. இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வாரும். தேவனே, உம்மை குறித்த நினைவு எப்பொழுதும் இருக்கச் செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.